சைனா வந்து மகாராஜாவுக்கு நடந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 க்ரோஸ் ப்ளஸ் ம். அங்க மட்டும் கலெக்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ கலெக்ட் பண்ணல அந்த படம். 49, 50 க்ரோஸ் தான் அந்த ம். படம் தமிழ்நாட்டுல. பட் வந்து உங்களுக்கு சைனால 70 க்ரோஸ் ம். அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அந்த சைனா மார்க்கெட்டையுமே டேப் ம். பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ம். ரைட்டா நம்ம வந்து ஸோ ஓவர்சீஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ மக்கள் வந்து நமக்கு தெரியும். இப்ப ஆடியன்ஸ் வந்து இப்போ வைடன் ஆயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஓடிடி மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. உலக சினிமாக்கான அங்கீகாரம் நமக்கு நெறைய கிடைக்குது. ஸோ நம்ம படம் அங்க பார்க்குறாங்க. ஸோ இதனாலேயே அந்த மார்க்கெட் ரொம்ப மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து மகாராஜாக்கு எப்படி பார்த்தோம்னா, Netflixல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. Netflixல ரிலீஸ் ஆகும்போது, அந்த படம் வந்து Netflixல இருக்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே Netflixங்கிறது இருக்கு. எக்செப்ட் சைனா. சைனால வந்து Netflix கிடையாது. அங்க இருக்கிற ஃபாரின் ஆடியன்ஸ்லாம் வந்து மகாராஜாவ பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்க்க ஆரம்பிச்சு நீங்க Netflixோட அஃபிஷியல் பேஜே பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ் நாட் ஒன்லி இங்கிலீஷ், ஒரு ஜெர்மனா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்பானிஷ்ல இருக்கிறவங்க, அந்த மாரி பீப்பிள்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, அந்த படம் வந்து லாட் ஆஃப் வியூஸ் ஆக்சுவலா. வந்து Netflixல வந்து இப்ப நம்ம 100 க்ரோர்ஸ், 200 க்ரோர்ஸ்லாம் குடுத்து படம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி இந்த படம் வியூஸ் வந்து Netflixக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. அது ஸ்லோலி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பிக்கப் ஆனதுக்கப்புறம், ஸோ சைனால அவங்க வந்து சைனால வந்து ஒரு லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலா.